ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்கே ஸ்கேனர். நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே சோப் தூள் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சோப் தூள் தேவையான திங்ஸ் பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஆஸ் சோடா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஆசிட் சிலரி. அடுத்தது பேக்கிங் சோடா. அடுத்தது எஃப்எஃப் சால்ட்டு. அடுத்தது டினோபால். அடுத்தது ஜி சால்ட்டு. அடுத்தது டிஎஸ் பவுடர். அடுத்தது கலர் பால்ஸ். அடுத்தது பர்ஃப்யூம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆஸ் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கெமிக்கல் கடையில் கிடைக்கும். இப்போ நான் 1 kgக்கு தேவையானது மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆசிட் சிலரி ஆட் பண்ணிக்கலாம். ஆசிட் சிலரி எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா நுர கொடுக்கும். அதுக்காக ஆசிட் சிலரி ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு எல்லாம் பண்ணுங்கள். ஆசிட் சிலரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக சூடாகும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். நான் 1 kg வாஷிங் பவுடர் சேர்த்துக்கு 1 kgன்னு கேட்டவே உங்களுக்கு 1 kg தகுந்ததே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் 1 kg மட்டும் வாங்கி செஞ்சு பாருங்கள். நல்லா ஆசிட் சிலரியும் வாஷிங் பவுடரும் நல்லா ஆஸ் சோடாவும் அதுக்கு பதிலாக வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஆஸ் சோடாவும் ஒன்று தான், வாஷிங் சோடாவும் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நான் ஆப்பா சோடான்னு சொல்லுவாங்க. அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாமே 1 kg பவுடருக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆஸ் சோடா எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 275 கிராம் எடுத்திருக்கேன். ஆசிட் சிலரி 90 ml எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 180 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது எஃப்எஃப் சால்ட் எடுத்திருக்கேன். அது 275 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜி சால்ட்டு. ஜி சால்ட் 90 கிராம் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜி சால்ட்டு ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டினோபால். டினோபால் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸை நல்லா பிரைட்டாக வச்சுறதுக்காக டினோபால் ஆட் பண்ணிக்கிறோம். அது அது ஒரு பவுடர் மாரி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் டினோபால். எல்லோ கலரில் இருக்குல்ல, அது டினோபால். அதான் நான் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். 5 kg இருந்தால் நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கலாம். இல்லை 1 kgனா 10 கிராம் தான் எடுத்துக்கணும். அது சிபிஎக்ஸ் பவுடர்னு சொல்லுவாங்க, இல்லை பிரைட்னிங் பவுடர்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிஎஸ்பி பவுடர் எடுத்திருக்கேன். அது 90 கிராம் எடுத்திருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா, விடாப்பணியான அழுக்கை போக்குறதுக்கு நான் பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கலர் பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 kgக்கு 10 கிராம் ஆட் பண்ணால் போதும். நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1 kgக்கு 10 கிராம் தான். உங்களுக்கு உங்களோட விருப்பம் எவ்வளோ ஆட் பண்ணணும், எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. இது கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதனால் ட்ரெஸ்ஸில் அழுக்கு போகும் அப்படின்னா அப்படிலாம் சும்மா தான். இது சும்மா ஒரு கலர்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கலர் பால்ஸு. இது ஆப்ஷனல் தான், ஒரு யூஸும் இல்லை இந்த பால்ஸில். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ எனக்கு அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எனக்கு வந்து எந்த அளவுக்கு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக கலர் கலராக இருக்குது. அடுத்தது சென்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சென்ட்டில் வந்து ஜாஸ்மின் வந்து எடுத்திருக்கிறேன். சென்ட் வந்து உங்களுக்கு வந்து 10 ml எடுத்தால் போதும். உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். சென்ட்டுமே வந்து ஜாஸ்மின் தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அது கூட எடுத்துக்கலாம். சாண்டல் இருக்குது, ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சர்ஃபெக்சல் சென்ட் இருக்குது, ஏரியல் இருக்குது. உங்களுக்கு எந்த விதமாக சென்ட் பிடிக்குதோ நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜாஸ்மினோட சென்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சென்ட் வந்து மைல்டாக வேணும்னா மைல்டாக கூட கேட்டு வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்மெல்லு சூப்பராக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 நாளுக்கு மட்டும் வந்து வெளியே வந்து 2 நாள் ஒரு நாள் இருந்தால் கூட போதும். ஒரு நாள் மட்டும் வெளியே வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நிழல்லே காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஈரப்பதம் இருக்கும்ல, அந்த ஈரப்பதம் லைட்டாக போகிறதுக்கு நிழல்லே காய வச்சு எடுத்துட்டா போதும். ஃபுல்லாக வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க வந்து அந்த ஈரப்பதம் இது இல்லாமல் நல்லா இருக்கும். பாருங்க எனக்கே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு சென்ட் ஆட் பண்ணோன்னா ஸ்மெல் நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நல்லா வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் கொட்டி ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து விட்டீங்க அப்படின்னா நிழலே வச்சுக்கலாம். வெயிலில் வைக்கணும் அவசியம், நிழலே வச்சு காய வைக்கலாம். ஓகே, இப்போ நான் தண்ணியில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி நுர வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியில். நல்லா நுர வருது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷர்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அழுக்கு போகுது அப்படின்ட்டு. நுரையும் நல்லா வருது. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருது அப்படின்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா நுர வருது. நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே நீங்கள் ஓனாக வந்து ரெடி பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். நான் ஷர்ட்டில் காமிக்கிறேன். பாருங்கள், நான் கை வச்சு காமிக்கிற இடத்துல ஒரு நல்லா பிளாக்காக இருக்கா? இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த நுரையை எடுத்து வச்சு நான் தேய்க்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நுரையும் வருது. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு வந்து ஃபோனில் காட்டும்போது லைட்டாக தெரியுது பிளாக்காக இருக்குது. ஆனால் வந்து நேரில் பார்த்தா உங்களுக்கு நல்லா பிளாக்காக தான் அங்கே இருந்துச்சு. உங்களுக்கு ஃபோனில் காமிக்கும்போது அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு ஒயிட் ஆகுற மாரி காமிக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பாருங்க அதில் கோடு இருந்துச்சுல்ல. ஆனால் பாருங்க அந்த கோடு பாருங்க அந்த இடத்துல இல்லவே இல்லை. பாருங்க ஃபஸ்ட்டு இருந்த பக்கம் இப்போ பாருங்க அதில் கோடு கொஞ்சம் கூட இல்லை. ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.